லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களை, வெல்கம் டு ஐடியா தமிழ். ஒரு குட்டி மிரர் இருந்துச்சு. இந்த மிரரை வச்சு நம்ம ஹேண்ட் மிரர் பண்ண போகிறோம். ஒரு கார்ட்போர்டில் வந்து ஓவரால் ஹேண்ட் மிரர் வரைஞ்சாச்சு. சென்டரில் வந்து நம்ம எந்த அளவுக்கு மிரர் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கணும். பின்னாடி பேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வெட்டிக்கிடணும். வெட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். மிரர்லேயும் கம் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பின் சைடும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிரரை என்ன பண்ணிடணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செலோ டேப் வச்சு ஃபுல்லாகவுமே என்ன பண்ணிக்கணும்னா ஃபுல்லாகவுமே சுற்றி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அக்ரலிக் பிளாக் கலர் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணி எடுத்துடணும். அப்ளை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓவரால் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளே எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மிரருக்கு எண்டில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு டிசைன் மாதிரி, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன் மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு டால்கம் பவுடரை வச்சு தான் நம்ம வந்து இந்த க்ளேயை வந்து எடுக்க முடியும், இல்லைன்னா கையில் ஒட்டிடும். இப்போ இந்த 4 கார்னரில் என்ன பண்ண போகிறோம்னா சும்மா ஒரு சின்ன டிசைனை வந்து மிரருக்கு கொடுக்க போகிறோம். மிரருக்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நைஃபோடைய எண்டில் வந்து சும்மா ஒரு குட்டி டிசைன் மாதிரி இருக்கும்ல நார்மல் நைஃப்பில், அந்த நைஃபை வச்சு ஒரு 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 எஃபெக்ட் மாதிரி என்ன செஞ்சாச்சுன்னா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் மிரருடைய எட்ஜு ஃபுல்லாமே கம் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து வேஸ்ட்டு லேஸ் இருந்துச்சு. அந்த லேஸை வச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த எண்டு ஃபுல்லாகவுமே டிசைன் கொடுத்துட்டேன். எண்டு ஃபுல்லாகவுமே வந்து டிசைன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதுதான் ஓவரால் லுக் வந்து க்ளேயை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா க்ளே மேலேயும் திரும்பவும் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். பெயிண்ட் வந்து பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ணி அது வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளேயில் மட்டுமே கோல்டன் கலர் கொடுத்து அப்ளை பண்ணிடுவேன். இது ஓவரால் அவுட்லுக் இது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.